161 சபைகளுக்கான உறுப்பினர் குறித்த வர்த்தமான அறிவித்தல் இவ்வாரம் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தகவல் என்பதாக செய்தி தரப்படுகிறது. 339 உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகளில் 161 உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகளுக்கான உறுப்பினர் தொடர்பான வர்த்தமான அறிவித்தல் இவ்வாரம் பிரசுரிக்கப்படும் என்றும் மிகுதி 178 உள்ளூராட்சி அதிகார சபைகளுக்கான வர்த்தமான அறிவித்தல் இரண்டாம் கட்டமாக பிரசுரிக்கப்படும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். உள்ளூராட்சி மன்றங்களுக்கான உறுப்பினர் நியமனம் தொடர்பில் கேட்கப்பட்ட போதே தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவரினால் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த தகவல் என்பது அவதானிக்கத்தக்கது. எனவே இது தொடர்பில் பிரதானமாக கவனம் செலுத்தியிருப்பதாகவும் ஒரு கூறியிருக்கிறார். அதாவது உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகளுக்கான பெயர் நியமன பட்டியலை பெரும்பாலான அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலர்களிடம் ஒப்படைக்கவில்லை. பெயர் நியமன பட்டியலை தாமதமில்லாமல் சமர்ப்பிக்குமாறு அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களிடம் கேட்டுக்கொள்கிறோம். 339 உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகளில் 161 உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகளுக்கான உறுப்பினர்களை நியமிப்பதற்குரிய வர்த்தமான அறிவித்தல் பத்திரம் அச்சிடுவதற்காக அரசு அச்சக திணைக்களத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. உறுப்பினர் நியமனத்தில் பிரச்சினை காணப்படும் 178 உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகளுக்கான உறுப்பினர்களை நியமிப்பது தொடர்பான வர்த்தமான அறிவித்தல் இரண்டாம் கட்டமாக பிரசுரிக்கப்படும். ஒரு சில மாநகர சபைகளில் அரசியல் கட்சிகள் ஆட்சி அமைப்பது குளறுபடியானதாக காணப்படுகிறது. 339 உள்ளூராட்சி மன்றங்களில் கன்னி அமர்வு எதிர்வரும் ஜூன் மாதம் 2ஆம் தேதி கூட வேண்டும் என்று மாகாண சபைகள் உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் பொது நிர்வாக அமைச்சு விசேட வர்த்தமான அறிவித்தலில் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. கொழும்பு உட்பட ஒரு சில மாநகர சபைகள் ஆட்சி அமைப்பது தொடர்பில் அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் மத்தியில் உறுதியான தீர்மானம் எடுக்காமல் இருப்பதை அவதானிக்க முடிகிறது. எதிர்வரும் மாதம் 2ஆம் தேதி உள்ளூராட்சி மன்ற ஆணையாளர் தலைமையில் விசேட கூட்டம் இடம்பெறும். இதன்போது வாக்கெடுப்பு கோரப்படும் பட்சத்தில் நகர மேயர் மற்றும் பிரதி மேயர் ஆகியோர் தெரிவு செய்யப்படுவார்கள். உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்திய கட்சிகளின் செயலாளர்கள் மற்றும் சுயேட்சை குழுக்களின் தலைவர்கள் தமது தேர்தல் பிரசார வருமான செலவு விபர திரட்டுகளை வெவ்வேறாக தயாரித்து 2025 மே 27ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி அல்லது அதற்கு முன்னரான காலப்பகுதியில் மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலர்களிடம் ஒப்படைக்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவுறுத்தி இருக்கிறது. தேர்தல் செலவின விபர திரட்டுகளை ஒப்படைப்பின் அது சட்டவிரோத செயல் என்று புரிந்ததாக கருதப்படும். 2023ஆம் ஆண்டின் 3ஆம் இலக்க தேர்தல் செலவினத்தை ஒழுங்குபடுத்தல் சட்டத்துக்கு அமைய உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறோம் என்பதான தகவலும் இதனோடு இணைந்ததாக இவ்வாறு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது.